ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரில, பிஸியாக சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரகுராம் எல்லாரும் முன்னாடியும் வெற்றி பெற்றது எதுனாலங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. மாயாவை பழையபடி தலைமையில் தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம். இதெல்லாம் பார்த்த உடனே பத்மாவுக்கும் பார்வதிக்கும் ஒன்றும் புரியல. எப்படி இருந்தாலும் ரகுராம் இப்படி மனசு விட்டு பாராட்டினதெல்லாம் சரிப்பட்டு வராது. ரகுராமுக்கு பழையபடி இவ மகங்கிற மாதிரி அறிவிச்சிட்டான்னு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்மளால் தலையில நின்று தண்ணி குடித்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் 2 பேர் என்ன பண்ண போகிறீங்கன்னு மகாலிங்கம் வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், என் பொண்ணோட வாழ்க்கை உங்கள் 2 பேர் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னால் திருப்பியும் அந்த வீட்டுக்கெலாம் வரக்கூடாது. ஏன்னா ஜானகி அம்மாவும் மாயாவும் செம்ம பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. பொசுக்குன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் மகாலிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே தசை மாறி போயிடும். நான் வரல பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போகிறாப்புல. ரகுராம் நம்ம மாயாவை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. நீ ரொம்பவே என் மனசுக்கு நெருக்கமான இடத்துக்கு வந்துட்ட. அதை தக்க வச்சுக்க மாயா. சும்மா வந்து நீ அதை இழக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அண்ணன் என்ன பேசுகிறாரு கேட்போன்னு சொல்லிட்டு, அண்ணன் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓ, பெரியப்பா என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சதி திட்டத்தை போடலான் இருக்கீங்களா? என்ன சொல்கிறீங்க? என்ன தான் நீங்கள் மகளாக தான் ஏற்றுக்கிட்டீங்களே, அப்புறம் என்னங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நான் எப்போ சொன்னேன்னு கேட்டிங்களே, அதை வச்சு தான் சொன்னேன்னு நம்ம மாயா வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க. ரகுராம் வந்து சிரிச்சுட்டு போகிறாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து தடவி கொடுத்துட்டு அப்படியே போனோன்னே, பார்த்தீங்களா பெரியப்பா கிட்ட எல்லாமே எனக்கு சாதகமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது சீனுக்கும் சந்தோஷம் தாங்களே. சீனு வந்து நிற்கிறாங்க. என்ன மாயா, எல்லாத்தையும் வந்து ஆட்டத்தையே தலைகீழ ஆக்கிட்ட போல இருக்கு. இந்த வீட்டில் பழையபடி உன் கை வந்து ஓங்கியிருக்கு. இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் நீ தான் ரகுராமுக்கு மூத்த பொண்ணாக இருந்து மற்றவங்க எல்லாரையும் வந்து கவனிக்கணும் போல இருக்கே. ஆமாம், இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்காதான்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். நடந்துருச்சுல்ல, சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கோம், ஹாப்பியாக இனிமேட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பத்மா பார்வதியால் இதை ஜீர்ணிக்கவே முடியல. சாருமதி இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அச்சச்சோ, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே வந்து நடந்துருச்சு. இனிமேட்டு என்ன செய்ய முடியும்னு சொல்கிறப்ப, பெரியம்மா பார்த்தீங்களா, பெரியப்பா என்னை மனசாரா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது அன்னிக்கிட்டே சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா, அப்போனா பெரியப்பா உண்மையிலே ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மாவையும் பார்வதியும் நல்லா குழப்புன்னு குழப்புறாங்க. நம்ம மாயா ஒரு பக்கம் புவனேஸ்வரி வீட்டுக்கு போனோன்னே எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. நான் தோற்று போயிட்டேன். என்னம்மா, என் தங்கச்சிக்கு இப்படி எல்லாம் சோகமாலாம் இருக்கக்கூடாது. நீ எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, நான் உனக்காக பண்ணுறம்மா அப்படின்னு சொன்னோன்னே புவனேஸ்வரி கடுப்பாய் அவங்க அண்ணனை கன்னத்திலே பலார்னு அடிக்கிறாங்க. என்னம்மா, அண்ணன்னு கூட பார்க்காம அடிச்சிட்ட. நீ எல்லாம் ஒரு ஆள், 4 பேரை உன்னால் தெளிவாக எந்த விஷயத்தையும் சொல்ல வைக்க முடியல. இதில் ரகுராம நீ பத்திரமா பார்த்துக்க போறியா? ஏதாவது சொல்லிட போகிறேன். இனிமேட்டு நான் அந்த ரூம்குள்ளே வந்து போகிறேன். எனக்கா தோணுச்சுன்னா தான் வெளியில் வரப்போகிறேன். உங்கள் யாரையும் நான் பார்க்க விரும்பலை. நானும் என்னென்னலாம் வந்து யோசிச்சிருப்பேன். கடைசியில் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. திருப்பியும் நான் அந்த குடும்பத்தை பழி வாங்குவேன்னு வேற நினைக்கிறியா? எனக்கு சரியான நேரம் வந்தாதான் நான் இனிமேட்டு அந்த ரூமுக்கு வருவேன்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. புவனேஸ்வரி அப்படின்னு சொல்கிறப்ப உள்ளுக்குள்ளேயே வந்து டப்புன்னு எல்லாம் உடையுது. உடனே அங்கேருந்து நவுறாங்க. லிங்க வராங்க. என்னாச்சு? வீடே தலைகீழாக இருக்குது. எல்லாம் போனா பண்ணி வச்ச வேலை தான். இந்த வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஏன் என்னாச்சு? எப்போதும் நடக்கிறது தானே. சும்மானு இருலிங்கம், நீ வேறு எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத. தங்கச்சி அந்த ரூம்குள்ளே வந்து போனவன் எப்போ வருவானே சொல்லலை. அவளுக்காக தோணுனா தான் வெளியே வருவேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் வேறு என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? ரகுராமுக்கு நம்ம மாயா பழையபடி எல்லா அந்தஸ்தும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேட் என்ன செய்யணும்னு தெரில. நான் ஒரு ஐடியா கேட்க தான் வந்திருக்கேன். நீங்கள் என்றானா புவனேஸ்வரி அப்படியே வந்து ரூம்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்கள கூப்பிடுங்க. எனக்கு வச்ச பிளானை முடிச்சு வைங்க. நாங்களே செம கோவத்தில் இருக்கோம். நீ வேற வந்து கோவத்தை வந்து கலப்பாத. உன் வாழ்க்கை உன் பொண்ணோட பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும். போ இங்கேருந்து. இனிமேட்டு நம்ம கை என்ன தான் திட்டம் போட்டாலோ அது எந்திரிக்க போகிறதே கிடையாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வச்சுட்டே இருக்காங்க. இவங்கள நம்பி என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ அந்த இடத்துல வந்து நிற்கிதே. நான் என்னத்த சொல்லுவேன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை மட்டும் ஜானகியும் மாயாவும் சாருமதியோட சதித்திட்டெல்லாம் தெரிஞ்சு அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன நினச்சாலும் நடக்காதே. அவங்கள நம்பி வேற என் பொண்ணு அந்த வீட்டில் இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம கதிரையும் தனாவையும் காட்டுறாங்க. எப்படியோ மாயா எல்லாத்தையும் தூள் பண்ணிட்டார்ல அப்படின்னு சொல்லும்போது, கதிர் இதில் உன்னோட பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம்மா, மாயா சொன்ன விஷயத்தெல்லாம் நான் செஞ்சேன். நானும் இதில் ஒரு சின்ன பங்காக இருந்திருக்கேன்.
உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்றிட்டேன். என்னது அப்பா அம்மான்னு சொல்கிற? உனக்கு யாருப்பா? மாமா அத்தை தானே? இருக்கட்டும்மா. உன்னோட ப்ராக்டிஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அச்சச்சோ, இதை வேற கேட்டுட்ருக்கானே. சரி போ. நல்லாவே போயிட்டுருக்கு. நீ எதுவும் மாற்றி யோசிக்கலல்ல? என்ன சொல்கிற? நான் என்ன மாற்றி யோசிக்க போகிறேன்? நீ போட்டியில் ஜெயிக்கிறத நான் பார்க்கணுமா? சரி, இப்போதைக்கு கதிர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். சொன்னால் அப்புறம் அவன் மனசு வேற கஷ்டப்படும். சரி, பார்த்துக்கலாம். அதெல்லாம் எப்போ அடுத்த போட்டி இருக்குது? அதெல்லாம் சும்மா நார்மலான போட்டி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய லெவலில் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுவும் எனக்காக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான காரியத்தை யோசிக்காத. நீ ஏதாவது தோக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்கள் அப்பா மனசில் என்னால் இடம் பிடிக்கவே முடியாது. அதையும் சொல்கிறேன். அச்சச்சோ, இதில் இது வேற இருக்கா? இப்போ என் புருஷனுக்காக யோசிக்கிறதா இல்லை எங்கள் அப்பாவுக்காக யோசிக்கிறதா? ஆல்ரெடி எங்கள் அப்பாவுக்காக யோசிச்சு இத்தனை நாளாக அந்த வீட்டில் வந்து இருந்தேன். இப்போ கதிரை கூட்டிகிட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் ஜெயிச்சாதான் கதிருக்கு கௌரவம். ஆனால் நான் ஜெயிக்கிறத விட கதிரை நான் ஜெயிக்க வைக்கணும், அதுதான் எனக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனா, எப்போ பார்த்தாலும் நீ தான் வந்து மாஸ் பண்ணணுமா? ஏன் உனக்காக நான் இந்த வாட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம தனாக்காக கடைக்கு போய் ஏதாவது பரிசு வாங்கணும், ஒரு பேட்மிண்டன் வாங்கி தரணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துல ரகுராம் வந்து போகிறாங்க. இருக்கல்லையே நல்ல குவாலிட்டியாக விலையும் அதிகமாக பிராண்டாக உள்ளதா பார்த்து கொடுங்கிற மாதிரி சொன்னேன். சரிங்க, நான் பார்த்து தரேன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா கிட்டே வந்து இருக்குது அந்த இடத்துல. அதை வந்து வாங்குறாங்க. இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் நான் தனா கிட்ட வந்து கொடுத்துடணும். என்ன சார், உங்கள் பொண்ணுக்காக வந்து வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், என் பொண்ணுக்காக தான் வாங்குறேன், அவன் மிகப்பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சார் பேட் மட்டும் வாங்கி தராதிங்க சார், நம்ம கடையில் சூப்பரான ஷூலாம் இருக்குது சார், நீங்கள் அதையும் போய் பாருங்கன்னு சொன்னோன்னே, கடையில் இருக்கிற ஷூலாம் காட்டுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே காட்டுறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தனாக்கு இந்த ஷூ போட்டால் அழகாக இருக்கும், இன்னொன்று விளையாடுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் காட்டுங்கன்னொன்னே அப்படியே ஷூ தனாக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து நிறையாவே வாங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு 50,000 ரூபா கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் எப்படி வந்து கொண்டு போய் கொடுக்குறேன், மாயா கிட்ட வந்து கொடுக்க சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. கையில் நிறையா பரிசு பொருள்லாம் வந்து வச்சுருக்காங்க. யாருக்காக அண்ணன் இது மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க சுத்தமாக தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. பத்மாவும் பார்வதியும், அண்ணி ஒருவேளை மாயாக்காக வாங்கியிருப்பாங்களோ? அச்சச்சோ, அந்தளவு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம மாயாவை கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல என்ன பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது, இதையெல்லாம் உனக்காக தான்மா வாங்கிட்டு வந்தேன், நீ தான் தனா கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி பெரியப்பா, எனக்காக தானே, என்னை நம்பி இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, இதை மறக்க முடியாது, உங்கள் மனசில் நான் இடம் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சத்தமாக பலமாக சொல்கிறாங்க. என்னடா அது, கிஃப்டெல்லாம் ஏகப்பட்டது வாங்கி கொடுத்துருப்பாங்க போலையே அப்படின்னு சொல்லும்போது, மாயாக்கு எதுவும் வாங்காமல் போனால் நல்லா இருக்காது, அவளும் பாவம் தானே. நம்ம மாயாக்காக ஒரு புடவை வந்து வாங்கியிருக்காங்க. அதை எல்லாரும் முன்னாடியே வந்து கொடுக்குறாங்க. மாயா, உனக்காவையும் நான் ஒரு புடவை வாங்கியிருக்கேன், இந்தாம்மா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்கலை ரகுராம். நம்ம மாயாக்காக புடவை வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் நீ செஞ்ச உதவிக்காக தான். அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா நான் வாங்க மாட்டேன், பொண்ணுக்கு அப்பா வாங்கிட்டாங்கன்னு சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஜானகி, பொண்ணுக்கு அப்பா வாங்கி கொடுத்ததாவே இருக்கட்டும், இந்தா அப்படின்னு சொன்னேன், தேங்க்ஸ் பெரியப்பான்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதெல்லாம் பார்த்த உடனே பத்மாவுக்கும் பார்வதிக்கும் ஒன்றும் புரியல. அவ்வளோதான், அவள் எங்கேயோ போயிட்டா, நம்ம ஆரம்பித்த இடத்துலையே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பத்மா, பார்வதி, சாருமதி எல்லாரும் வந்து காமெடியாக வந்து பார்த்துட்ருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.